வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சப்பாத்தி, ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி வெறும் ஸ்ப்ரிங் ஆனியனை வச்சு செய்ய போகிறோம். நம்ம ஆலு பரோட்டா, மிக்சடு வெஜ் வச்சு எல்லாம் ஸ்டஃபிங் செய்து சப்பாத்தி பண்ணியிருப்போம். நம்ம சேனல்லையே மிக்ஸ்டு சப்பாத்தி, வெஜ்ஜு சப்பாத்தி எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபி இருக்குது. தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வெறும் ஸ்ப்ரிங் ஆனியனை வச்சு ஸ்டஃப்டு சப்பாத்தி ஈஸியாக செய்ய போகிறோம். முக்கோணமாக மடித்து போடுறது நிறைய பேருக்கு வராது. நம்ம இன்றைக்கி எப்படி ஈஸியாக மடித்து போட்டு சப்பாத்தி, ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லோரும் பார்த்துருக்கலாம். கீழே பல்பு, மேலே பச்சை கலரில் கீரை மாதிரி தண்டுமாக இருக்கும். தெரியாதவங்களுக்காக இது நான் சொல்கிறேன். அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு தொடச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியனை சின்ன சின்னதாக அந்த பச்சை பாகத்தை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் கீழே இருக்க டியூபையும் நம்ம கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் பச்சை இதை மட்டும் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி, கரம் மசாலா, நம்ம சுவைக்கு தகுந்த அளவுக்கு காரப்பொடி, தனி மிளகாய் பொடி, கொஞ்சமாக நறுக்குன பச்சை மிளகாய், நம்ம காரப்பொடி போட்டுக்கிறதுனால பார்த்து போட்டுக்கணும். கொஞ்சம் கரம் மசாலா, நிறையா பச்சை கொத்தமல்லி எல்லாத்தையும் இதோடு சேர்த்துருக்கோம். நல்லா தொடச்சிடணும். ஈரத்தோடு வச்சிங்கன்னா இந்த மசாலாலாம் போட்டு உப்பும் போட்ட உடனே தண்ணி பட ஆரம்பிச்சிடும். தண்ணி விட்டதுன்னா சப்பாத்தியில் வச்சு ஸ்டஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை அப்படியே பச்சையாகவே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க வதக்கிக்கோங்க. லேசாக எண்ணெய் விட்டு இந்த இதை வதக்கிக்கோங்க. பச்சையாக இருந்தாலே வெந்துடும். இப்போ நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு தேவையான அளவில் நம்ம திரட்டி வச்சுருக்குறோம். ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக நெய் தடவிறோம். விரல்னாலையும் தடவிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுட்டோம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஸ்ப்ரிங் ஆனியன், அதை இந்த வட்டம், இந்த மாவு கொள்கிற அளவுக்கு அதில் பரத்திக்கணும். வெளியே விளிம்பு வரைக்கும், அதாவது வெளியே வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் நல்லா பரத்தி லேசாக அழுத்தி விட்டுருங்க. அந்த மாவில் லேசாக அழுத்தி விட்டுறோம். இப்போ நான் லேசாக அழுத்தி விடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு மாவு இப்படி எடுக்கிறதுக்கு தோதா வச்சுருக்கோம். கல் மேலே லேசாக கோதுமை மாவை பரத்தி வச்சுருக்கேன். அதனுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளி விளிம்பு வரைக்கும் ஒரு கால் பகுதியை இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறோம். அதாவது ஒரு ப்ளஸ் மாதிரி இந்த வட்டத்தில் போட்டோம்னா 4/1 மட்டும் கட் பண்ணியிருக்கோம். அந்த கட் பண்ணதை மேலே தூக்கி போட்டாச்சு. மறுபடியும் அதை மேலே தூக்கி போடுறோம். இப்போ எல்லாத்தையுமே போட்டோன்னே ஒரு முக்கோண வடிவம் வந்துருச்சு. ஓரத்தை எல்லாம் இந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோதுமை மாவு தொட்டு ஸ்டஃபிங் வெளியே வந்துடாமல் ஜென்டிலாக பரத்தி விடணும். முக்கோணமாகவே பரத்தலாம். இப்போ மாவு தொட்டுட்டு பரத்தி விடுறோம். திருப்பி வேணுங்கிற சைஸ் அளவுக்கு, அதாவது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்லாம் வெளியே வராத அளவுக்கு, அந்த அளவுக்கு பெருசு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், முக்கோணமாக பரத்திட்டோம். ஓரத்தில் கொஞ்சம் கனமாக இருந்தால் லேசாக குழவியை வச்சு நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. அடுப்பில் கல் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை தோசை திருப்பினாலையும் எடுக்கலாம், கையினாலேயும் எடுக்க வரும். நல்லா எடுத்து காஞ்சிக்கிட்டு இருக்க கல்லில் போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு நெய் விட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ இன்னொரு வட்டம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நெய்யை கொஞ்சமாக தடவிக்கிறோம். நெய் தேவையில்லைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. ப்ரஷ் பண்ணிட்டேன். நடுவில் கல்லில் இருக்கிறதையும் திருப்பி விட்டுக்கிறேன்.
நெய் தடவின அந்த மாவு சப்பாத்தி மாவில் தேவையான அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கலவையை பரத்தி விடுறேன். இதில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு இதுவும் ஸ்ப்ரிங் ஆனியன் உப்பு அதிகம் இழுக்காது, பார்த்து போட்டுக்கணும். நடுவில் கல்லில் இருக்கிற சப்பாத்தியும் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில் இருக்கிற சென்டர் பாயிண்ட்லேருந்து விளிம்பு வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். அந்த கட் பண்ணின பகுதியை 2 மடக்கி மேலே தூக்கி போட்டு விட்டுட்டு ஓரத்தை அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் லேசாக விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ண பகுதியை மறுபடியும் மடக்கி மேலே தூக்கி விட்டாச்சு. மறுபடியும் கையினால் ப்ரெஸ் பண்ணி விடுறோம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி மேலே போட்டு 3 பக்கமும் முக்கோணத்துக்கு 3 பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா எங்கேயாவது நடுவில் அந்த ஸ்டஃபிங் வெளியே இருந்தாலும் வெளியே வராமல் சீல் ஆயிரும். இப்போ அடுப்பில் இருக்கிறது நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ இல்லை 2ம் கலந்ததையோ விட்டு 2 பக்கமாக திருப்பி எடுத்துட்டோன்னா சுவையான ஸ்டஃப்டு ஸ்ப்ரிங் ஆனியன் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி. பரத்தி வச்சுருந்ததை தோசை திருப்பினால் தூக்கிட்டேன், கைனால் எடுத்தும் போடுறதுக்கு வரும்னு சொன்னேன். இப்போ இதை 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நெய் விட்டு இல்லைன்னா எண்ணெயை விட்டு இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வேக வைங்கன்னா உள்ளே இருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் வேகணும். இப்போ பாருங்கள், சுவையான ஸ்ப்ரிங் ஆனியன் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடியாக இருக்குது. இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கடலை மாவு சட்னி வச்சுருந்தேன். தயிர் கூட நல்லாயிருக்கும். பிக்கிள் எதுனாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.